ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ. டேய் கிளம்பிட்டியா? அதுக்குள்ளேயா? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குடி. நடந்து போய் கூட ட்ரெயின் ஏறிடுவேன். இப்படிதான் போன வாட்டியும் சொல்லி சொதப்புனேன். நம்ம கல்யாணத்திலே முறைச்சிட்டு இருந்த அம்மா அப்பா இப்பதான் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்றா இருக்காங்க. திரும்பவும் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம நடந்துக்காதடா. ஓகே. சரி சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொதப்புன தீபாவளி அன்னைக்கே டிவோர்ஸ் தான். புரியுது, வந்துடுவேன், பயப்படாத. டெய்லியும் கடைசியாக கிளம்புறவர் இன்றைக்கி என்னடா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்காரு? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சாருக்கு இன்னைக்கு தலை தீபாவளி, அதனால தான் இப்படி டிப்டாப்பாக கிளம்பியிருக்காரு. கல்யாணத்துக்கு லீவ் எடுத்தவர் அடுத்து இப்போதான் லீவே எடுக்கிறாரா? என்னடா நீங்கள் எப்படி டாக்டர் பொண்ணு தானே கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை தடவை பாக்குறீங்க? நானும் பாக்குறேன்டா. அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இப்போ சீரியல் டாக்டர் கிட்ட மாட்டிக்காமல் நீங்கள் கிளம்புங்க. நீங்க மாட்டி விடாம இருந்தா சரி. சார் 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 மாமனார் வீட்டில் தங்க செயின் கறி விருந்து அப்படின்னு தலை தீபாவளி கலக்கிட்டு வாங்க சார். எது தங்க செயினா? என் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனைக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏதோ கௌரவமாக இருக்கட்டுமே கவரிங் செயின் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அது பொறுக்கலையா உனக்கு? ஐயோ, டிஸ்டர்பன்ஸ் திரும்ப கூப்பிடுதே. சார் பாய் சார். சொல்லிட்டி ஏதா மறந்துட்டியா என்ன? ஏய் கிளம்பிட்டியா? இப்போ தானடி கேட்ட. கார் ஏறிட்டேன், ட்ரெயின் ஏறிடுவேன், பயப்படாத. உனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு தெரிஞ்சும் இத்தனை தடவை கால் பண்ணுறேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. I'll be there on time. நான் சீஃப் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். நீயும் வளவலன்னு பேசாமல் கிளம்பு. ஓகே. இவ கால் பண்ணி பேசிட்டு நம்மள பேசாதேங்கிறா. சொல்கிறா சார் ஹைவேஸில் பெரிய ஆக்சிடெண்ட்டா சார்? இப்போவா? ஆமாம் சார், மாஸ் காஷுவாலிட்டி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் கூட இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். திரும்பவும் சொதப்பிடாதடா, சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ. வரணுமா? சார் ப்ளீஸ் சார். இதான் போன வாட்டியும் சொல்லி சொதப்புனேன். சரி வரேன். தியேட்டர் ரெடி தானே சார்? அந்த ஹெட் இன்ஜுரி கேஸ் முதல்ல பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணு. பிளட் நிறைய தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்ன குரூப்னு செக் பண்ணி பிளட் பேங்க் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அனஸ்தட்டிஸ் கால் ஓவர் கொடுத்துட்டியா? சார் வந்துட்டு இருக்காங்க சார். இது வேற சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இதை சார்ஜில் போட்டுடுறா.
சார் சார் வைட்டல்ஸ் ஃபால் ஆகுது. அடுத்த யூனிட் ஃப்ளூயிட் ரஷ் பண்ண டோபோடமைன் ஸ்டார்ட் பண்ணுறா. வைட்டல்ஸ் செக் பண்ணிக்கோ. ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறா. ஓகே சார். நீ பார்த்துக்கோ. ஐயோ 25 மிஸ்டு காலா? கன்ஃபார்ம் டிவர்ஸ் தான் போலையே. கிளம்ப முடியலன்னு இன்ஃபார்மாவது பண்ணியிருந்துருக்கலாம். தனியாக போய் என்ன பண்ணுறாளோ? இவளை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு, அதனால வர முடியல. நெக்ஸ்ட்டு தலை தீபாவளிக்கு நான் கரெக்டாக வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அது தலை தீபாவளியே கிடையாதோ. சரி, போன தடவை நீ ரீசன் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, இந்த தடவை நான் ரீசன் சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கோ. இப்படிலாம் பேசினா பெரிய கலவரமாகுமே. அவள் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் சாரி கேட்குறது தான் ஒரே வழி. கண்டினியூஸாக சாரி கேட்டுக்கிட்டே இருப்போம். எப்படியும் திட்ட தான் போகிறா. பி ப்ரிப்பேர்டு. சாரி, ரொம்ப சாரி, வெரி சாரி. சாரி 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 சாரி. சாரி. புரியலை. டேய், ஒரு எமர்ஜென்சி கேஸ் தான், கிளம்ப முடியல, புரிஞ்சுக்கோ. என்ன நம்ம பேச நினச்சிட்டா கவா பேசிக்கிட்டு இருக்கா? காலில் இருக்கியா? இல்லை, ஷாக்கில் இருந்தேன். அப்போ நீயும் கிளம்பலையா? நீயும் கிளம்பலையாவா? நீ ஏன்டா இன்னும் கிளம்பல? இங்கேயும் ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு, அதான் கிளம்ப முடியல. நினைச்சேன்டா நீ சொதப்பிருப்பேன்னு. ஹனிமூனுக்கே புக் எடுத்துட்டு வந்த அறிவாளியாச்சே நீ. இப்போ அதெல்லாம் உன்ட்ட யாராவது கேட்டாங்களா? உன்னை பற்றி சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு 5 நாள் லீவ் போடுறீன்னா 5 நாள் லீவ் போடணுமா அப்படின்னு வாய போன ஆள் தானே நீ. இருடா, அப்பா கால் பண்றாரு, பேசிட்டு வரேன். இவளை பற்றி பேசினா மட்டும் டைவர்ட் பண்ணிடுறாடா. நம்ம தான் இன்னசென்ட்டாகவே இருக்கோம். ஹலோ அப்பா. என்னம்மா மாப்பிள்ளை இன்னும் வரல? இல்லைப்பா, அவரு கிளம்பிட்டாரு. எனக்கு தான் எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் 2 பேரும் சேர்ந்து வந்துடுறோம்ப்பா கண்டிப்பா. என்னம்மா இது, தலை தீபாவளிக்கு கூட லீவ் கிடைக்காம அப்படி என்னம்மா வேலை? என்னமோ போங்க. சொல்லு, வில்லனை சமாளிச்சிட்டியா? எங்க அப்பா சொல்லணும் உனக்கு தூக்கம் வராதே. சரி, உங்க அம்மாட்ட என்ன சொல்ல போற? ஒரு நிமிஷம். ஆயுஸ் 100. உன் மாமியார் தான் கூப்பிட்றாங்க, பேசிட்டு வரேன். ஹலோம்மா. என்னடாச்சு, கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லைம்மா. என்னாச்சு, அவனு கிளம்புறியா? அவள் கிளம்பிட்டா. எனக்கு தாம்மா ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. தீபாவளி எனக்கு கூட இப்படிதான் பண்ணுவீங்களாடா? சரி, நீ பார்த்த பொண்ணு தான், நீயே கட்டிட்டு போ. சரிம்மா சரிம்மா, பாய். ஹே, எப்படியோ எங்கள் அம்மாவை சமாளிச்சிட்டேன். அப்பாடா. அடுத்த லீவுக்காச்சும் ஒன்றா போகணும். அடுத்த லீவுக்கு என்ன நடக்க காத்திருக்கோ? சரி, மீட் தான் பண்ண வரல, கிஃப்டாச்சும் வாங்கினியா இல்ல மறந்துட்டியா? அதெல்லாம் நான் கரெக்டாக வாங்கிட்டேன். நீ அனுப்பு. சரி சரி, அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லு. ஹோல்டில் வெயிட் பண்ணு. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். வாவ். நல்லா இருக்கே. அவனை போய் வெறுப்பேற்றுவோம். என்னடா எமர்ஜென்சி கேஸ் நீங்களே மேனேஜ் பண்ணிட்டீங்களா? என்ன சார் அதுக்குள்ளே வந்துட்டீங்க? ஆமாடா, ஸ்வீட் சாப்பிட்டாச்சு, பிளேட்டு போட்டாச்சு. அப்படியே ஒய்ஃப்ட்டு வந்து பிளாட்டினம் பிரிங் கிஃப்ட் வாங்கிட்டு இப்போ ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டேன். சே, செம்மல. இப்படி தான் தீபாவளி வச்சுட்டு வேலைக்கெல்லாம் வராங்களோ. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா நான் அடுத்த தீபாவளி வரைக்கும் லீவு தான். இருங்க பாய், இந்த நிலைமை உங்களுக்கு ஒரு நாள் வரும். நான் வரதை பார்த்துக்கிறேன் சார். இப்போ நீங்கள் வந்ததை பாருங்கள். ஐயோ, ஹோல்டில் வச்சேன், எடுக்க மறந்துட்டேனே.
டேய் எருமை, ஒன்றும் ஃபோனில் பேசு இல்லைன்னா கட் பண்ணு. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் இருக்கேன் உன் கிஃப்ட்டை பார்த்த ஷாக்கில் இருந்தேனா? கேவலமாக சமாளிக்காத. இன்னும் என் gift வரவே இல்லை. ஃபோட்டோ அனுப்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த அனுப்புகிறேன். நீ ஃப்ரீ ஆகிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். என்னடா லவ் யூவா? மிஸ் யூ. சரி போ, மிஸ் யூ. என் மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எப்படி இருக்காரு இப்போ? ஆக்சிடென்ட் கேஸ் அந்த டாக்டர் தான் பார்த்தாரு, அவர் கேளுங்க. சார், ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிப்பட்டவர் ஒருத்தர் கொண்டு வந்தாங்களே, அவர் இப்போ எப்படி இருக்காரு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஐசியூவில் வச்சுருக்கோம். பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னு போய் பார்த்துக்கோங்க. சார், இன்றைக்கி அவனுக்கு தலை தீபாவளி சார். இன்றைக்கும் போய் குடிச்சு போட்டு விழுந்து கிடக்குறான். இவனுக்கு தங்கச்சி கொடுத்த பாவத்துக்கு எங்கள் தீபாவளியே ஹாஸ்பிட்டல்லையும் முடின்னு எழுதியிருக்கு சார். டேய், இப்படி எங்கள் நிலைமையை நினச்சி நீங்களே சிரிக்கலாமா? ஐயோ, உங்களை நினச்சில்ல இவரை. ரைட்ரா. உங்களுக்காக இந்த ஒரு வருஷம் தீபாவளி தான் ஆஸ்பத்திரியிலே போகுது. சீக்கிரம் சரியாயிடுவார், பார்த்துக்கோங்க. पग सदनी पम पग मरे सा सा प मरे सदनी पम पग म प